வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்ட நாயகன் நடி சூழ்மின்கள் விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்ட நாயகன் நடி சூழ்மின்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு சேர்பொழில் வான்மியூரீசனே திருவான்மியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையான இந்த சுபதினத்தில் நம்ம சமயத்தில் பாடி துதித்து கொண்டாடக்கூடிய பெருமானான முருகப்பெருமானின் தேனான அடியார்களை பற்றி சிந்திக்க உள்ளோம். பொதுவாக நம்ம சமயத்தில் இறைவன் பெரியவர். அந்த இறைவனை விட பெருமை எதற்கு ஜாஸ்தி அப்படின்னா அந்த இறைவனை பாடி துடிக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு தான். அடியார்களுக்கும் விட எது பெருமை சேர்ப்பது அப்படின்னா அந்த இறைவனின் நாமம்தான். அப்படி முழு நேரமும் அந்த இறைவனை பாடி துதித்து அனுபவிக்கின்ற அந்த அனுபூதி நிலையில் இருக்கக்கூடிய அடியார்களை பற்றி தான் இன்றைய தலைப்பு. அதுவும் தேனினும் இனிமையான முருகப்பெருமானின் அடியார்களை பற்றின ஒரு சொற்பொழிவு இன்றைய தினம். அடியார்களின் பெருமை அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் ஔவையார் சொன்னது தான். ஔவையார் என்ன சொல்கிறா அப்படின்னா, பெரியது கேட்கின் எரித்தவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடலோ குறுமணி அங்கையுள் அடக்கம் குறுமணியோ கலசத்துள் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் மரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம் இறைவரோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் அடக்கம் தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதே புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடலோ குறுமணி அங்கையுள் அடக்கம் குறுமணியோ கலசத்துள் அடக்கம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் மரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம் இறுதியில் இறைவரோ தொண்டர்த்தம் உள்ளத்துள் அடக்கம்னு ஔவையார் சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அடியார்களுக்கு. மற்றொரு சிறப்பு என்னன்னா, மற்றொரு சிறப்பு உமாபதி சிவாச்சாரியாரிடத்துல தீட்சை பெற்றான் சாம்ரான்ற சிஷ்யர்கிட்ட சிற்றம்பலவானரே கையொப்பமிட்டு கொடுக்குறார். என்னன்னு கொடுக்குறார் அப்படின்னா, அடியார் கெளியன் சிற்றம்பலவன் கொற்றம் கொடியார் கெழுதிய கை சீட்டே. சிற்றம்பலவானன் நடராஜ பெருமானா எங்கேயோ ஆகாசத்தில் இருக்கவன் நினச்சிக்காத, அடியாருக்கு எளியவன்னு சிவபெருமானே கையொப்பமிட்டு கொடுக்குறாரு அவருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அடியார்களின் சிறப்பு. நம்ம தாயுமானவ பெருமானும் அதை தான் சொல்கிறார். இறைவனுக்கு பணி செய்யணும்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாராம், அன்பர் பணி செய்ய என்னையாலாக்கி விட்டு விட்டார் இன்ப நிலை தானே வந்தெய்தும்
பராபரமே. அன்பர் பணியில் என்னை ஆளாக்கினால் போதும், இன்ப நிலை தானே வந்து எய்தும்ன்றார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அடியார்களின் பெருமை. இத்தனை பேரோட அடியார்களின் சரித்திரங்களை நம்ம ஏன் படிக்கணும், நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடியார்களுக்கு ஒன்றுனா சுவாமியே நேரில் இறங்கி வருவாருன்றதுக்கு இன்றளவும் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெருமை நம் சைவ சமயத்தை சாரும். அப்பேற்பட்ட அடியார்களோட சரித்திரங்களை நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மாதவம் செய்து வாழ்ந்த நாயன்மார்களோட சரித்திரங்களே நமக்கு திருத்தொண்டர் தொகை கொடுக்க, நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பக்தர்களோட சரித்திரத்தை நித்தியசூரி சரித்திரம் நமக்கு கொடுக்க, தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் தேனான அடியார்களை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு 2 முக்கியமான பிரமாணங்கள் இருக்குது. ஒன்று வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அருளிய கௌமார தொகையும் புலவர் புராணமும் தான். இது 2 தான் பிரமாணங்கள். எப்படிலாம் முருகன் அடியார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு முருகப்பெருமானின் அடியார்களை சாரும். முருகப்பெருமானின் அடியார்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, அவர்கள் செய்த பக்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பக்தி அப்படின்னாலே ஒரு புது விஷயமாயிடுச்சு. அந்த காலத்துலலாம் எப்படியோ பக்தி செய்தார்கள். இந்த காலத்தில் பக்தி அப்படின்னா நம்ம சாமி கிட்ட போய் சாமி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ சீக்கிரம் முடியணும், அது இப்போ ஒரு பெரிய கவலையாக இருக்குது. அப்படி இவ்வளோ விஷயங்களை நம்ம வைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பக்தி கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு பக்தியோட நிலை இருக்குது. அதுதான் அனன்ய பக்தி அப்படின்னு சொல்லுவோம், அனுபூதி நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனன்ய பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பார்த்து பாடுறாரு இல்லையா, நான் வேறு நாதிருக்க நீ வேறு நாதிருக்க, நான் வேற இல்லை நீ வேற இல்லை அப்படின்றதான அந்த நிலை தான் அனன்ய பக்தி. அந்த நிலையில்தான் இன்னும் அடியார்கள் அந்த அனுபூதி நிலையில்தான் திளைக்கின்றார்கள். அந்த நிலையை தான் நாம் அடைய நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு முருகர் அடியார்களுக்கு. இப்படி எத்தனையோ முருக அடியார்கள் இருக்க, ஒவ்வொரு முருக அடியார்களாக பார்த்து கொண்டே போனோம் அப்படின்னா இந்த ஒரு நாள், இந்த ஒரு வாரம், இந்த ஒரு மாதம், இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு யுகம் பத்தாது. ஏன்னா அத்தனை முருகன் அடியார்கள் நான் சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழப்போகிறார்கள். ஆக பட்டியலிட்டு பார்த்தோமானால் கூட அவர்கள் பேரை கூட முழுசாக நம்மளால் படிக்க முடியாது ஒரு நாளில். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு முருகன் அடியார்களுக்கு. எத்தனையோ முருகன் அடியார்கள் இருக்க, அருணகிரிநாதர், கவி நக்கீரர், முச்சுக்குந்த சக்கரவர்த்தி, முருகம்மையார், குமரகுருபர சுவாமிகள், காசி முனிவர், சித்தர் போகர், புலிப்பாணி சித்தர், ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துசுவாமி தீட்சிதர், பழனி ஆண்டி சுவாமிகள், ஔவையார், மாரி செட்டியார், கல்யாண முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார், ஆண்டவன் அடிகள், பொய்யாமொழி புலவர், வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், பாம்பன் ஸ்ரீ குமரகுருதாச சுவாமிகள், அருணகிரிநாதர், அரக்கன் சூரபத்மன், சுவாமிநாத தேசிகர், ஆழ்கடல்லேருந்து திருச்செந்தூர் ஆறுமுக பெருமானின் விக்கிரகத்தை மீட்டெடுத்த வடமலை அப்ப பிள்ளை, கோணி உடுத்தி தர்மம் செய்த பழனி திருவலம் சிவானந்த மௌனகுரு சுவாமிகள், திருப்போரூர் கோவிலை அமைத்த சிதம்பர சுவாமிகள், 10 வயசுல பன்னிருக்கை வேலனின் அருளை பெற்ற ஆண்டவன் பிச்சி, வள்ளல் முருக பெரும் ஜோதியில் திளைத்த வள்ளலார் பெருமான், சர்வமும் நீதா முருகா அப்படின்னு கண்ட வண்டச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், சைவ வைணவ சமரச திலகர் பகடி கூத்தர், திருச்செந்தூர் முருகனின் ஸ்தல புராணத்தை பாமாலையாக புனைந்த வென்றிமாலை கவிராயர், கலிகை செவ்வகனர், சிற்றம்பலனார் அடிகளார், சுவாமிநாத தேசிகர், திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தரையே முருகப்பெருமானின் ஒரு அவதாரமாக நினைத்து திருப்புகழ் ஒன்று பாடியிருக்கிறார். தணிகை செங்கல்வராய பிள்ளை, மாம்பழ கவிராயர், மகான் சேஷாத்ரி சுவாமிகள், சஷ்டி கவச தேவராய சுவாமிகள், தவ திரு சாந்தானந்த சுவாமிகள், அருட்கவி சத்துராம் சுவாமிகள், ஸ்ரீலா ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள், வள்ளிமலை ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள், திருமுருக கிருபானந்த வாரியார், அண்ணாமலை ரெட்டியார், இப்படி எத்தனையோ அடியார்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொன்னது பாதி பட்டியல் கூட இல்லை, இன்னும் எத்தனையோ முருகன் அடியார்கள் இருக்கார்கள். ஏன்னா திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் ஒன்று அழகாக எடுப்பார், அப்பாளுக்கும் அடி சார்ந்த அடியாருக்கும் அடியன் எடுப்பார்.
வரிசையா சிவனடியார்களை பட்டியலிட்டு கொண்டே வரும் பொழுது இதுக்கப்புறமும் எத்தனையோ சிவனடியார்கள் இருப்பார்கள், அவர்களை தெரியாமல் விட்டிருந்தால் அதனால் எல்லாரையும் சேர்த்து வைத்து ஒரு வரி எழுதியிருப்பார். அது போலவே தான் இங்கேயும் முருகன் அடியார்கள் இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் ஒரு முருகர் படத்திற்கு முன்னாடி நின்று கண்ணீர் மல்க அனன்ய பக்தியோட அனுபூதி நிலையில் முருகா என்று அழைத்து வேண்டினால் அவரும் முருகன் அடியார் தான். அவரையும் நம் இந்த பட்டியலில் சொல்ல மறந்துட்டோம். ஏற்பட்ட ஒரு சிறப்பு முருகன் அடியார்களுக்கு. இப்படி சில முருகன் அடியார்களை பற்றி இன்றைய தினம் நாம் சிந்திக்க உள்ளோம். முதல்ல ஆரம்பிக்கிறது திருமுருகாற்றுப்படை நக்கீரர் காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சரித்திரம். திருப்பரங்குன்றம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தலம். படை வீட்டில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆதர்ஷ தம்பதி 300 காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முருகப்பெருமான்னா அப்பேற்பட்ட ஒரு இஷ்டம். முருகர் கோவிலா தேடி தேடி சென்று அடியார்களுக்கு அன்னம் பாலித்து முருகப்பெருமானை வணங்கி வந்தார்கள். இப்படி வணங்கி கொண்டே கொண்டிருக்க ஆனால் ஒரே ஒரு குறை அவர்களுக்கு. என்ன குறை அப்படின்னா, கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப தாபப்படுறான். முருகப்பெருமான் கிட்ட போய் ரொம்ப வேண்டி கேட்க முருகப்பெருமானும் ஒரு நாள் கடைக்கண் பார்க்க அவர் அனுகிரகத்திலேயே ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. முருகப்பெருமான் அனுகிரகம் இல்லையா, அதனால முருகம்மை அப்படின்னு பெயர் வைத்து அந்த பெண் குழந்தை வளர்கிறது. முன்னாடியே சொன்ன மாதிரி முருகப்பெருமான் அருளால் பிறந்த குழந்தை, அதனால சர்வமும் முருகனே என்று அந்த குழந்தை வளர்கிறது. சாதாரண சின்ன குழந்தை மாதிரி இல்லாமல் விளையாடும் பொழுதும் முருகா, சாப்பிடும் பொழுதும் முருகா, உணவு அவங்க அம்மா ஊட்டி விடும் போதும் முருகா, அம்மா அப்பாலாம் கிடையாது, முருகா முருகா தான் எல்லாருமே. எல்லாரையும் இப்படி முருகா முருகா என்று பார்த்தால் அந்த சின்ன முருகம்மை. இப்படி காலம் ஓட 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 முருகம்மையும் வளர்ந்து கொண்டு வருகிறாள். அவள் வளர வளர அவளோட முருக பக்தியும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்படி வளர்ந்து கொண்டே வர திருமணம் செய்ய சரியான ஒரு காலம் வர தனஞ்சயன் என்ற ஒரு வியாபாரி அவளை கோவிலில் பார்க்கிறான். அந்த பக்தியிலும் அழகிலும் கண்டு அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட திருமணமும் முருகப்பெருமான் அருளாலே திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் தான் முருகப்பெருமானின் திருவிளையாடல். எப்படின்னா, கல்யாணமாகி அந்த சமயத்திலையும் முருகம்மைக்கு சர்வமும் முருகன் தான். அதாவது தனஞ்சயனை கூட கூப்பிடாம முருகா முருகான் தான் என்று அழைப்பாளாம். வரீங்களா முருகா, போறீங்களா முருகா, சாப்பிட்டீங்களா முருகா, உட்காருங்க முருகா, இப்படி சர்வமும் முருகா முருகான்னு இருக்க, நம்மளே சில சமயம் சும்மா இருந்தாலும் நம்ம சுற்றி ஒரு 4 பேர் இருப்பார்கள். அந்த 4 பேர் சும்மா இருக்க மாட்டார்கள். அந்த 4 பேர் தனஞ்சயன் கிட்ட ஒரு நாள், இது என்ன மனைவி இப்படி சர்வமும் முருகா முருகான்னு இருக்கா, உன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறா, என்னது இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்ல தனஞ்சயனுக்கு ஒரு நாள் கோபம் வருகிறது. முருகம்மை கிட்ட போய், இனிமே நீ முருகான்னு சொல்லவே கூடாது, உன் வாழ்க்கையில சொன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல முருகம்மைக்கு தலையில இடி விழுந்தால் போல் இருக்கு. ஏன்னா கனவுல கூட இப்படி ஒரு நாள் வரும்னு அவன் நினைத்து பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சங்கடம், துயரத்தில், அந்த துயரத்துல கூட அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்போ நான் இனிமே முருகான்னு சொல்லக்கூடாதா முருகா அப்படின்னு கேட்க தனஞ்சயனுக்கு இன்னும் கோபம் வருது. பக்கத்துல அந்த நாற்காலி மேல இருக்க கத்தியை எடுத்து அவளோட முன் கையை வெட்டுறான். இந்த சரித்திரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமுருகாற்றுப்படை நக்கீரர் காலத்துக்கு முன்னாடி நடந்தேறிய சரித்திரம். இப்படி ஆனோடனே தனஞ்சயனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல அந்த கத்தியை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓட, முருகம்மையோ சற்றும் அசரவில்லை. முருகா 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 என்று தன் கை போனாலும் பரவாயில்ல முருகனை நினைத்து அழறா. ஏன்னா முருகப்பெருமானை பத்தி இனிமே நம்மளால பேச முடியாதுன்னு நினைத்து அழறா. அப்பொழுது கூட அவர்களின் பக்தியை பார்க்க வேண்டும். புகுந்த வீட்டுக்கு திருமணம் ஆகி வர அந்த சமயத்துல முருகப்பெருமானுடைய ஒரு சித்திரத்தை கொண்டு வரா முருகம்மை. அந்த சித்திரத்துக்கு முன்னாடி போய் நின்று அவர்கள் கதறி கதறி அழுகிறார்கள். என்னன்னு அழுகிறார்கள்? என் கை இப்படி ஆச்சேன்னு அழல, முருகா என்ன இனிமே உன்னால பாடவே முடியாதா, உன் பேரை சொல்லவே முடியாதான்னு அழ, முருகப்பெருமான் அந்த சித்திரம் வழியாக முருகம்மை துண்டித்து போன அந்த கையை திரும்பி ஒட்டுகிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. இந்த ஏழை எளியவளுக்காக நீயே வந்தியா முருகா அப்படின்னு நினைத்து அவர்கள் கண்ணீர் மல்க நிற்க, முருகப்பெருமானே அவர்களை தொட்டு கையை சரி பண்ணி கொடுத்ததினால் ஸ்பரிச தீட்சை ஏற்பட்டு
அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு முருகம்மை அவர்களுக்கு. இந்த சரித்திரமானது திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் குறிப்பிடுறார் நமக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு திருமுருகாற்றுப்படை நக்கீரர் காலத்துக்கு முன்னாடி நடந்து அரங்கேறிய ஒரு சரித்திரம். இன்றளவும் நாம் முருகம்மையின் பக்தியை பற்றி பேசுகிறோம் என்றால் அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு. தன் கை போனாலும் பரவாயில்லை, எனக்கு முருகப்பெருமான் தான் சிறந்தவர், முருகப்பெருமான் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று அழுது அழுது உருகிய ஒரு அடியார். வரிசையாக அடுத்து வரக்கூடியவர் நக்கீரர் தான். திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர். திருமுருகாற்றுப்படையை ஏற்றுவதற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கதை ஒன்று உள்ளது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று அதெல்லாம் நடந்து அரங்கேறிய பின் நக்கீரருக்கு மிகவும் வருத்தம். என்னதான் இருந்தாலும் தான் ஆத்மலிங்கமாக வைத்து பூஜை செய்யக்கூடிய சொக்கநாத பெருமானை அப்படி சொல்லி இருக்கக்கூடாது என்று ஒரே ஏக்கம். யாத்திரையாக செல்ல வேண்டும் கோவில் கோவிலாக என்று முடிவு செய்து நக்கீரர் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய நதியின் ஓரம் சிவபூஜை செய்வதற்காக அமர்கிறார். இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். சிவபூஜையோட பிரதானமான விதியே கவனம் தப்பக்கூடாது. செய்கின்ற சிவபூஜையின் வரிசையான இருக்கக்கூடிய அந்த பூஜா முறைகள், பூஜா விதி என்று சொல்லுவோம், அந்த பூஜா விதியை தப்பாமல் செய்ய வேண்டும். இது ரெண்டும் ஒரு விஷயம். இப்படி அவர் சிவபூஜையில் அமர்வதற்காக அமர்கிறார். ஒரு விசித்திரமான ஒரு காட்சியை காண்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு நதி போது, அந்த நதியில ஒரு இலை, பாதி இலை நிலத்திலும் பாதி இலை நீரிலும் இருக்கிறது. அந்த நீரில் இருக்கக்கூடியதான இலை ஒரு மீனாக மாறுகிறது. இந்த பக்கம் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இலை பறவையாக மாறுகிறது. இப்போ ரெண்டும் ஒன்று சேர இருக்கிறதுனால அந்த மீனானது தண்ணீரை நோக்கி போக முயற்சி செய்கிறது, அந்த பறவையானது வானத்தை நோக்கி போக முயற்சி செய்கிறது. இப்பேற்பட்ட ஒரு தடுமாற்றத்தில் அந்த நிலையை கண்டவுடன் நக்கீரர் அவருடைய சிவபூஜையில் தவற விடுகிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபூஜை விதியானது தவறக்கூடாது, தப்பக்கூடாது. இதை தூரத்திலிருந்து ஒரு கருமுக்கி பூதம் ஒன்று பார்த்து கொண்டு வருகிறது. அந்த கருமுக்கி பூதத்துக்கு ஒரு கணக்கு, 1000 பேர் சேர்ந்தா அதால ஒரு வேளை சாப்பிட முடியும். அப்படி 999 பேர் அதுக்கு கிடைச்சாச்சு. அந்த 1000வது பேரா நக்கீரர் அந்த கருமுக்கி பூதத்துக்கு கண்ணில் புலப்பட எப்படியாவது இவரை நம்ம கொண்டு போயிடணுமே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் நக்கீரரை எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அடியாராக இருக்கக்கூடியவர்களே அவ்வளவு சீக்கிரத்தில் அசக்க முடியாது. ஆனால் இவர் சிவபூஜையில் இப்படி ஒரு விதியை தப்பவிட்டதினால் அதை ஒரு காரணமாக கொண்டு அந்த கருமுக்கி பூதமானது நக்கீரரை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குகைக்கு தூக்கி சென்றது. இப்போ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது. நக்கீரருக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே திருமுருகாற்றுப்படையை பாட துவங்குகிறார். முருகப்பெருமானை வரிசையாக பாடிக்கொண்டே வருகிறார். அதுதான் திருமுருகாற்றுப்படையின் தனி சிறப்பு. எத்தனையோ பேர் அறைய விட்டே வெளில வர முடியாத அளவுக்கு மனசிக்கல் உடையவர்கள்லாம் திருமுருகாற்றுப்படை படித்து படித்து வாழ்வில் மேன்மை அடைந்ததை இன்றளவும் எத்தனையோ பேர் இந்த உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அதே போல் திருமுருகாற்றுப்படை பாடினார் நக்கீரர். முருகன் திருக்கை வேல் அந்த கருமுக்கி பூதத்தை அழித்து அந்த 1000 பேரையும் நக்கீரர் உட்பட அவர்களை காப்பாற்றினார். இப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு. முருகப்பெருமானே வரணும்னு இல்லை, முருகப்பெருமானை நினைத்தால் போதும். முருகப்பெருமானின் திருக்கை வேல் நம்மை எப்பொழுதும் காக்கும். அதற்கு ஒரு உதாரணம் நக்கீரரின் இந்த கதை. இதுக்கப்புறம்தான் ஒரு சிறுகதை ஒன்று இருக்கு. என்னன்னா, நக்கீரர் பாடி முடித்து விடுகிறார். கருமுக்கி பூதமானது துளைந்து விடுகிறது. இப்போ முருகப்பெருமானே நேரில் காட்சி கொடுக்கிறார் நக்கீரருக்கு. எல்லாம் சரிப்பா, திருமுருகாற்றுப்படை பாடியாச்சு, ரொம்ப அற்புதமா இருக்கு, எல்லாம் சரி அப்படின்னார். ஆனா பழமுதிர் சோலை ஒரே கிழவோனேன்னு வருதே, என்னை பார்த்தா என்ன கிழவன் மாதிரியா இருக்கு அப்படின்னு முருகப்பெருமான் நக்கீரரை பார்த்து கேட்டார். அப்போதான் நக்கீரர் உணர்ந்து உடனே என்றும் இளையோய் அப்படின்னு என்றுமே குமரன் அப்படின்னு மாற்றி நக்கீரர் பாடினாராம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு திருமுருகாற்றுப்படைக்கு. அதாவது பொதுவாக சுவாமி அவரோட அப்பாவான சிவபெருமான்
சுந்தரர் எடுப்பார், பிழையே உன்னை சொன்னாலும் அதே பொருளாக கொள்வோனேன்னு. அப்படி சுவாமியை தெரியாமல் ஏதாவது பிழையா சொல்லிட்டா கூட அதுக்கும் ஒரு பொருளை கண்டுபிடித்து தன்னை புகழ்ந்ததாக எடுத்துக்கொள்வாராம் சுவாமி. ஆனால் அவரோட பையன் அப்படி இல்லை, அவர் தகப்பன் சுவாமி இல்லையா, அதனால அவருக்கு ஏற்றாற்போல் அவரை பாட வைப்பார். அப்படிதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னா, நான் பாட மாட்டேன்னு சொல்றவர்களை கூட முருகப்பெருமான் பாட வைப்பார். அதற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சரித்திரம் திருச்செந்தூரில் நடந்தேறிய அந்த தலபுராண கதை தான். திருச்செந்தூர் செந்தி என்பது செந்தில் என்று மாறி செந்தில் செந்தூர் என மாறிட்டு, கடல் அலைகள் கோவில் மதில ஒட்டி வீசுறதுனால இதுக்கு அலைவாய் அப்படின்ற பெயர். திரு அப்படின்ற அடைமொழியோட திருச்சீர் அலைவாயின்னு ஒரு நாமம் திருச்செந்தூருக்கு. திருச்செந்தூர் பொதுவாக ஜெயந்திபுரம், ஏன்னா சுவாமி சூரசம்ஹாரம் முடித்து விட்டு ஜெயந்தி கொண்டாடினதுனால இந்த தலத்துக்கு ஜெயந்திபுரம் என்ற பெயர். இப்பேற்பட்ட ஜெயந்திபுரத்தில் ஒரு 350 வருடங்களுக்கு முன்னாடி வென்றிமாலை கவிராயர் என்று ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இந்த வென்றிமாலை கவிராயர் திரு சுதந்திர குலத்தை சார்ந்தவர், கோவில் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர். அதுவும் முக்கியமாக கோவில் மடப்பள்ளி கைங்கரியத்தில் இருக்கக்கூடியவர். கோவில் மடப்பள்ளி அப்படின்னா சுவாமிக்கு முக்கியமான மூலவர் மூர்த்திக்கு நெய்வேத்தியம் சமைப்பது. இப்படி தினமும் அவர் கைங்கரியம் தொடர. ஆனால் வென்றிமாலை கவிராயருக்கோ ஒரு வினோதமான ஒரு விஷயம், அவர் எதை செய்தாலும் பொறுமையாக தான் செய்வார். நீங்கள் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை 4 மணி நேரம் கழித்து தான் செய்வார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் வினோதமான ஒரு விஷயம் அவர்கிட்ட. அதை நேரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே அவர் கிடையாது. எது செஞ்சாலும் ரொம்ப நிதானமாக நிதானமாக அவர் வேகத்துக்கு தான் செய்வார். இப்படி உச்சி காலத்தில் ஒரு சமயம் என்ன ஆகுது, நெய்வேத்தியம்காக எல்லாரும் காத்து கொண்டு இருக்க கோயில் வாசலில் வென்றிமாலை கவிராயர் வரவே இல்லை. அவர் பொறுமையாக வந்த அந்த சமயத்தில் கோவிலில் இருக்க அனைவரும் பார்த்து, நெய்வேத்தியம் இவ்வளோ லேட்டாக யாராவது எடுத்துன்னு வருவா, இவ்வளோ தாமதமாக யாராவது எடுத்துன்னு வருவாளான்னு ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி வென்றிமாலை கவிராயரை வெளில அனுப்ப அவருக்கோ அவமானம் தாங்க முடியவில்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், இதற்கு பேசாமல் நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாமே, இத்தனை பேருக்கு முன்னாடி இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு வென்றிமாலை கவிராயருக்கோ ரொம்ப அவமானம். உடனே கடல் அலைக்கு தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள போகிற அந்த சமயத்தில் முருகப்பெருமான் நேர காட்சி கொடுக்குறார். முருகப்பெருமான் நேர காட்சி கொடுத்து, அன்பரே நீ நமது திருச்செந்திலம்பதி இனிய தமிழில் பாடுதி அப்படின்றார். திருச்செந்திலம்பதி புராணத்தை இனிய தமிழில் பாடுதின்னு வர சொல்கிறார். இவருக்கு இங்கே சமைக்கிறதுக்கே பெரும் பாடாக இருக்கான், இதில் திருச்செந்திலம்பதி புராணத்தை இனிய தமிழில் வேற பாடணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு இவர் சொல்ல, இல்லை நீங்கள் தான் பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலிக்கு அருக செவ்வல்ன்ற கிராமத்தில் கிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வடமொழியிலிருந்து தமிழில் புனரமைக்க உதவுவார் என்று சொல்லி முருகப்பெருமானே அரங்கேற்றத்துக்கும் தேதியும் குறித்து கொடுக்கிறார். இப்படி அவரும் வென்றிமாலை கவிராயரும் சென்று திருநெல்வேலிக்கு சென்று எல்லாம் செய்து கொண்டு திரும்பி திருச்செந்தூருக்கு வரார். முருகப்பெருமான் குறித்து கொடுத்த அந்த தேதியும் வருது. முருகப்பெருமான் மீது ஆணையாக ஆசையாக எடுத்துக்கொண்டு அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். கோவிலில் அனைவரிடத்திலும் கொடுக்கிறார். ஆனால் யாரும் அதை மதிக்க கூட இல்லை. ஒரு சமைக்கிறது நெய்வேத்தியம் பண்ணுறதுனாலே அவ்வளோ பொறுமையாக பண்ணக்கூடிய நீ ஒரு புத்தகம் எழுற்றிருக்கிற, அதை நாங்கள் படித்து அரங்கேற்றம் வேறு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி மறுபடியும் அனுப்பிவிடுகிறார்கள். இப்போது இவருக்கு வென்றிமாலை கவிராயருக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ சும்மா போனேன், முருகப்பெருமான் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்ப திரும்பி வருத்தப்படுறார். இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உச்சக்கட்டத்தில் வர கோவத்தில் அந்த ஏடுகளை எடுத்து கிழித்து அந்த கடற்கரையில் போட்டுவிட்டு அவர் போகிறார். இப்போதுதான் முருகப்பெருமானின் திருவிளையாடல் ஆரம்பிக்கிறது. முருகப்பெருமானுக்கு தெரியாதா, அப்போ காட்சி கொடுத்த முருகப்பெருமானுக்கு இப்போ வர தெரியாதா? ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது, அது நமக்கு இனிமேல் தான் தெரியும். கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது யாழ்ப்பாணம், லெமூரியா காண்டம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணம். இங்கே இவர் திருச்செந்தூர் கடற்கரையில் வீசி எறிந்த அந்த ஏடுகள் யாழ்ப்பாணத்தில் கரை ஒதுங்க
அங்கே இப்போ நமக்கு இப்போ சொன்னோம் இல்லையா, கோவிட் அப்படிலாம் ஏதோ ஒன்று வந்தது. அந்த மாதிரி அங்கே சக்கர சுவாசம் அப்படின்ற நோய் தாக்கி மக்கள் எல்லாம் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்தார்கள். அதுவும் இந்த கோவிட் மாதிரி தான், ஒரு தடவை வந்தால் நம்ம சும்மா விடாது, அந்த மாதிரி ஒரு நோய். இப்படி இருக்க யாரோ ஒரு அன்பர் அந்த பக்கம் செல்ல அந்த ஏடுகள்லாம் எடுத்து பார்த்து முருகப்பெருமான் பற்றின விஷயமாச்சே அப்படின்னு அதை எடுத்து போய் தன்னோட பூஜை அறையில் வைக்கிறார்கள். பூஜை அறையில் வைத்தால் அவர்கள் வீட்டிற்கு மட்டும் எந்த நோயும் வராமல் இருந்ததாம். அதனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் இப்போ கேட்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன தடுப்பூசி போடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு மட்டும் நோயே வரல அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஒரு கரை ஒதுங்கிய ஏடுகளை எடுத்து வைத்து இதை தினமும் பூஜித்து வருகிறோம், அதனால தான் இது இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்ல, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி, இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி, இப்படி வரிசையாக அந்த ஊர் முழுக்க அனைவரும் இந்த திருச்செந்தூர் தலபுராணத்தை பாமாலையாக பாராயணம் செய்து கொண்டே வருகிறார்கள். அந்த நோய் கொஞ்ச நாட்கள்லேயே அந்த ஊரை விட்டே போய்விடுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அப்பொழுதுதான் கந்தசஷ்டி பெருவிழாவும் வருகிறது. அப்போது முருகப்பெருமானுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக எங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து திருச்செந்தூருக்கு நடைபாதையாக அனைவரும் இந்த திருச்செந்தூர் தலபுராணத்தை பாமாலையாக பாடிக்கொண்டே வருகிறார்கள். கந்தசஷ்டி பெருவிழா அன்று பாமாலையாக பாடிக்கொண்டே வருகின்ற அந்த சமயத்தில் தான் இங்கே இருக்கவர்கள் அனைவருக்கும் புரிகிறது. சாதாரணமாக ஒரு விஷயம் நமக்கு யதார்த்தமாக கையில் கிடைச்சா அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மதிப்பை எப்படியாவது நமக்கு சுவாமியும் புரிய வைப்பார், அதுவும் இருக்குது. இப்படி முருகப்பெருமானை நினைத்து பாராயணமாக பாடிக்கொண்டே வந்திருக்கக்கூடிய அந்த திருக்கூட்டத்தை பார்த்தவுடன் இங்கு இருக்க அனைவருக்கும் புரிந்தது எப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு இந்த பாமாலைக்கு உள்ளது என்று. அதற்கப்புறமாக வென்றிமாலை கவிராயரை அழைத்து பட்டப்பரிவேட்டம் எல்லாம் கட்டி வெள்ளை யானையின் மேல் அமர வைத்து ஊர்வலமாக சென்று அந்த அரங்கேற்றம் எல்லாம் நடைபெற்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றளவும் கந்தசஷ்டி பெருவிழாவன்று அனைவரும் திருச்செந்தூரில் இந்த தலபுராண பாமாலையை பாடுவது ஒரு வழக்கமாக தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாடமாட்டேன்னு சொன்னவர்களை கூட முருகப்பெருமான் நினைத்தால் பாட வைப்பார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்படி ஒரு பாடமாட்டேன்னு சொன்ன ஒரு அடியாரையும் பாட வைத்து அழகு பார்த்தார் முருகப்பெருமான். முன்னொரு காலத்தில் வைரவபுரம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குருவும் சீடரும் இருக்க, அந்த குரு சீடர்கிட்ட ஒரு நாள் வயல்வெளியை பார்த்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் எங்கேயோ வேலையா. இந்த சீடரும் ஒரு ஒரு சிறு காலத்திற்கு அதை அப்படியே பார்த்து கொண்டே வந்தார். சற்று கண் அசர அவர் உறக்க நிலைக்கு செல்கிறார். தூங்கி எழுந்து பார்த்தா அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ராஜா காளிங்கராயனோட குதிரை 2 வந்து அந்த நிலத்தை எல்லாம் நாசமாக்கிட்டு. இப்படி நிலமெல்லாம் நாசமாகி போயிட்டு குரு வந்தால் என்ன நம்மளை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பதைத்து போக, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் எல்லைக்கு வர, அந்த ஊர் எல்லையில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. சரி இந்த அம்மன் கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை அந்த சீடர் வந்து அந்த அம்மன் கிட்ட போய் அழறான். என்னடா அம்மா, எனக்கு வேற யாருமே இல்லை, என்னோட குரு மட்டும்தான் இருக்காரு. என் குருக்கு இந்த நடந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேனே தெரியலன்னு இனிமேல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீ தான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லி தன்னோட தலையை அந்த பீடத்தில் வைத்து அடித்து கொள்கிறார். எனக்கு வேற வழி தெரியல, நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தலையிலிருந்து அம்மா அம்மா என்று கதற காளி அம்மாவை நேரில் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து என்ன சொல்கிறா அப்படின்னா, குழந்தாய், உன் நாக்கில் இருந்து இனி வரும் சொல் இனி பொய்க்காது, இது ஒரு பொய்யா மொழி அப்படின்றான். இது வந்து பொய்யா மொழி புலவரோட கதை. இது ஒரு பொய்யா மொழின்னு சொல்லோடனே சரி அம்மனே சொல்லியாச்சு, இனிமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி ஊருக்குள்ளே வர, அதுக்குள்ளே ஊர் மக்கள் எல்லாம் கூடியாச்சு. ஏன்னா ராஜாவோட குதிரையை வந்து இப்படி நாசமாக்கி விட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள்லாம் வந்து பயந்து போய் நிற்கிறார்கள். ஏன்னா ராஜா வீட்டு குதிரையை நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. இப்போது இந்த பொய்யாமொழி புலவர் என்ன பண்ணுறார், வந்து இப்போது சோதிச்சு பார்க்கணும் இல்லையா, அதுதான் நம்மளோட
மனுஷங்களோட இது அதுதான் என்னன்னா, நேர்லயே வந்து சாமி காட்சி கொடுத்தாச்சு, ஆனாலும் நம்ம சில பேர் நம்ப மாட்டோம். இன்றளவும் நிறைய பேர் அப்படி இருக்கும். அப்படி இப்போ சோதிச்சு பார்க்கணும், அம்மன் சொன்னது உண்மையா, என் வாக்கு பொய்க்குமா பொய்க்காதா என்று பார்க்கறதுக்காக சோதிச்சு பார்க்கணும்னு அந்த குதிரை கிட்ட வந்து பொய்யாமொழி புலவர் பாடுறார். என்னன்னு பாடுறார்? வாய்த்த வைரவபுர மகாகாளி அம்மே கேள், காய்ந்த புலத்தை காலை தின்று வைத்து சாய்த்த காளிங்கராய குதிரை மாலை கொண்டு போ. மாலை கொண்டு போன்னு பாடின உடனே அந்த 2 குதிரையும் மாண்டு போகுது. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் கூடியாச்சு. ராஜா வீட்டு குதிரைக்கு இந்த நிலைமை, அதுவும் நீ பாடி இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா நம்ம கிராமத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் ராஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட, எப்படியாவது கொஞ்சம் திரும்பி சரி பண்ணி கொடுப்பா அந்த குதிரையை அப்படின்னு பொய்யாமொழி புலவர்கிட்ட வந்து கேட்க ஊர் மக்கள்லாம் திரும்பி பாடுறார். என்னன்னு பாடுறார்? வாய்த்த வைரவபுர மகாகாளி அம்மே கேள், காய்த்த புலரை காலை வைத்து தின்ற காளிங்கராய குதிரை. முதல்ல என்ன பாடினார்? மாலை கொண்டு போன்னு பாடினார். இப்போ மீள கொண்டு வா அப்படின்னு பாடிட்டார். மீள கொண்டு வான்னோடனே அந்த குதிரை எழுந்து நின்று ஓட ஆரம்பிச்சு. இப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு நடந்தோடனே நம்ம ஊர்ல ஒரு பையன் இப்படி இருக்கான்னோடனே ஊர் மக்கள் அனைவரும் கூடி பொய்யாமொழி புலவரை புகழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒரு பையன் வந்திருக்கான், நம்ம ஊர்ல இனிமே மழை கொட்டுன்னு கொட்ட போது, விளைச்சல் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பொய்யாமொழி புலவருக்கோ ஒரு வாழ்க்கையில் கொள்கை ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, சுவாமி அம்பாலை மட்டும்தான் பாடுவார். அதாவது சிவபெருமானையும் அம்பிகையை மட்டும்தான் பாடுவார். பிற தெய்வங்களையும் பாடமாட்டார், மனிதர்களையும் பாடமாட்டார். இப்பேற்பட்ட ஒரு கொள்கையோட வாழ்ந்து கொண்டிருந்தார். கோவில் கோவிலாக சென்று அம்பிகையையும் சுவாமியையும் நினைத்து பாடிக்கொண்டே வந்தார். இப்படி பாடிக்கொண்டே வர கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அழகா ஒரு விஷயம் சொல்வார். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒன்று அலைமகள் இருப்பாள், இல்லை கலைமகள் இருப்பாள், இல்லை துர்கை இருப்பாள் என்று. அதாவது அலைமகள் என்றால் நம்ம யார் சொல்வோம் அப்படின்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி பொதுவாக தனத்தை குறியிடும் இல்லையா? கலைமகள் என்று நாம் யாரை சொல்வோம் என்றால் சரஸ்வதியை சொல்வோம். அது ஞானத்தின் வெளிப்பாடு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று, ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயம்தான் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நகைச்சுவையாக வாரியார் சுவாமிகள் சொல்வார். அதுபோல இப்போ பொய்யாமொழி புலவரிடம் கலைமகள் இருக்கிறாள். அப்போ அலைமகள் சற்று குறைந்து கொண்டே போகிறாள். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட கொள்கையை சற்று மாற்றிக்கொள்கிறார். என்ன மாற்றிக்கொள்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் மனுஷங்களை பற்றியும் பாடலாமே, ராஜாக்களை பற்றி பாடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ ஒரு கோவிலில் பாடி முடித்து வர அந்த சமயத்தில் ஒரு வயதான ஒரு முருகனடியார், ரொம்ப வயதானவர், அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி உங்களோட வாக்கு பொய்க்காதாமே, நீங்கள் வந்து சிறந்த பாடகராமே, நீங்கள் வந்து புலவராமே, என்னோட முருகப்பெருமான் மேலே ஏதாவது ஒரு 2 வரி உங்களால் பாட முடியுமா, எனக்கு பாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு கேட்டேன் அந்த சமயத்தில். அப்போ இவர் சொல்கிறாரா, நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாராம், வள்ளலை பாடும் வாயால் அறுதலை பிள்ளையை பாடுவேனோ, எந்தன் சுவாமியை பாடும் வாயால் தகப்பன் சுவாமியை பாடுவேனோ. வள்ளலை பாடும் வாயால் அறுதலை பிள்ளையை பாடுவேனோன்றார். சரி, இதோடையாவது விட்டுருக்கலாம். அவர் முடியாதுப்பா ஏதாவது சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம், அதோட கூட நிறுத்தல. அப்பனை பாடும் வாயால் பழனியாண்டி சுப்பனை பாடுவேனோன்றார். இவ்வளோ கேட்டோடனே அந்த முருகனடியாரால் தாங்க முடியல. என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் விடை பெற்று செல்கிறார். இருந்தாலும் பொய்யாமொழி புலவருக்கு இதெல்லாம் தப்பாகவே தெரியல, நம்ம முருகப்பெருமானை இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு அவர் பாட்டுக்கு போகிறார். அப்போ தான் இந்த தனமானது, காசானது அவருக்கு கம்மியாகி கொண்டே போகிறத பார்க்குறார். அப்போது மனிதர்களை பற்றியும் பாடலாம் அப்படின்னு தன்னோட கொள்கையை சற்று மாற்றிக்கொள்கிறார். அப்போது அவருக்கு ஒரு செய்தி வருது, பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட போய் ஒரு பாட்டு பாடுனா ஒரு பொற்தேங்காய் கொடுப்பார் அப்படின்னு ஒரு செய்தி வர, இவர் உடனே பக்கத்து ஊருக்கு போய்
அந்த ராஜா கிட்ட போய் ஒரு கலம்பகமாகவே பாடுறார். கலம்பகத்தில் 400 பாடல். அதனால் 400 பொற்தேங்காய் இப்போது அந்த ராஜா வழங்கினார். 400 பொற்தேங்காய் அவருக்கு கொடுத்தது பெருசு இல்லை. 400 பொற்தேங்காவை இப்போ அவர் எப்படியோ பத்திரமா எடுத்து கொண்டு வரணும். அதனால் ஒரு பழைய பையில் அந்த 400 பொற்தேங்காவையும் அடைத்து கொண்டு நாடு வழியாக சென்றால் மக்கள் எல்லாம் நிறுத்தி என்னதுக்கு ஏதுன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து காடு வழியாக வீட்டிற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்து ஊர்லேருந்து தனது வீட்டிற்கு காடு வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்க அந்த சமயத்தில் இங்கே தான் முருகப்பெருமானின் திருவிளையாடல் ஆரம்பம். காட்டுப்பாதை வழியாக வந்து கொண்டே இருக்கிறார். எதிர்க்க ஒரு வேடன் ஒருவன் வரார். வேடன் ஒருவன் வந்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டா நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த வேடனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் அப்படியே தாண்டி போக, ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு அந்த வேடன் கூப்பிடுறார். இந்த நேரத்தில் காட்டுப்பாதையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே பொய்யாமொழி புலவருக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா காட்டுப்பாதை தனியாக இருக்கும், கையில் 400 பொற்தேங்காய் இருக்குது, இப்போ என்ன சொன்னாலும் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி, நானா ஏதோ ஒரு புலவர் இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ராஜாவை பாடிட்டு வரேன் அவ்வளோதான் அப்படின்னோடனே, ஓஹோ நீங்கள் புலவரோ அப்படின்னு சொல்லி, யாரை பற்றி பாடுவீங்க அப்படின்னா, இப்போ தான் பக்கத்தில் இந்த ராஜாவை பற்றி பாடிட்டு வரேன் அப்படின்னோடனே அந்த வேடனோட முகமே ஒரு மாறியதான். ஓ நீங்கள் ராஜாவை பற்றி பாடுறவங்களா அப்படின்னு. உடனே பொய்யாமொழி புலவருக்கு ஒரு சிந்தனை, நம்ம எவ்வளோ பெரிய புலவர், நம்மளோட நாக்கிலிருந்து வரும் சொல் பொய்க்காது, நம்மை பார்த்து இப்படி இவர் பேசுகிறாரே அப்படின்னு ரொம்ப ஏளனமாக பார்க்க அந்த வேடன் சொன்னாராம், ஓ அப்போ நீங்கள் சாமியை பற்றி பாடுறவர்கள் இல்லையா, ஆசாமியை பற்றி பாடுறவரா அப்படின்னோடனே பொய்யாமொழி புலவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. உடனே அந்த வேடன் சொல்கிறானா, சரி நீங்களும் ஆசாமியை பற்றி பாடுறவர், என்னை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ற. இப்போது இந்த பொய்யாமொழி புலவரால் வேண்டான்னு சொல்ல முடியாது, பாட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பைக்குள்ளே இருக்கிறது 400 பொற்தேங்காய். இந்த வேடன் கையில் சற்று மாட்டினால் கூட அவ்வளோதான் விபரீதம். அதனால் எலி பொறியில் மாட்டின எலி மாதிரி ஆயிடுச்சு இவர் நிலைமை. இப்போது யோசிக்கிறார், சரி இவனோ வேடுவன், எதுவுமே தெரியாது, நம்ம ஏதாவது பாடி தப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி, சரிப்பா நான் பாடுறேன், உன் பேர் என்ன அப்படின்னு அந்த வேடுவன் கிட்ட கேட்க, அந்த வேடன் சொல்கிறான், என் பேர் முட்டை, இப்போ பாடுங்க அப்படின்னோடனே, இது என்ன இது ஒரு பேர் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறார். பொன் போலும் குருதி காணொளிலே என் போலும் பேரை எனக்கு என்னென்னமோ பாடுறார். அவருக்கு என்ன ஒரு சிந்தனைனா, இவனோ ஒரு வேடன், படிப்பறிவு இல்லாதவன், நம்ம என்ன பாடினா என்ன தெரிய போகுது, இவனுக்கு எதுவும் தெரியாது, ஏதாவது ஒரு 2 வரியை பாடி விடுவோம், நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாடிக்கொண்டே வர அந்த வேடன் சொன்னா, நிறுத்து அப்படின்னா, உங்களின் பாட்டில் ஒரு பொருட்குற்றம் இருக்கிறதே அப்படின்றாராம். பொருட்குற்றமா? அப்போ பொய்யாமொழி புலவருக்கு ஒரு சிந்தனை, நான் எவ்வளோ பெரிய ஒரு புலவர், என்னோட பாட்டில் பொருட்குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த வேடனுக்கு என்ன தெரிந்தது அப்படின்னோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறார் அந்த பொய்யாமொழி புலவர். அப்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டதாம். அந்த வேடன் சிரித்து கொண்டே சொன்னானா, வள்ளலை பாடும் வாயால் அறுதலை பிள்ளையை பாடுவேனோன்னு கேட்ட, கோழி சீர் பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாடேல்னு சொன்னியே, இப்போ உன்னை முட்டையை பற்றி பாட வச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சிரித்து கொண்டே அந்த வேடன் சொன்னானா. அப்போதான் இந்த பொய்யாமொழி புலவருக்கு ஞாபகம் வருது, இது நம்ம ஏதோ முருகனடியார்கிட்ட சமீப காலத்தில் நடந்த ஒரு விஷயம், இந்த விஷயம் இந்த வேடனுக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருக்க, முருகப்பெருமான் சிரித்து கொண்டே தன்னோட விஸ்வரூப காட்சியை பொய்யாமொழி புலவருக்கு அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. முன்னாடியே சொன்ன மாதிரி பாடமாட்டேன்னு சொல்றக்கூடிய அடியார்களை கூட முருகப்பெருமான் எப்படியாவது பாட வைத்து விடுவார். பொய்யாமொழி புலவர் கதையிலோ அவர் சற்று சாதாரணமாக இருந்தாலே முருகப்பெருமான் இதெல்லாம் செய்திருக்க மாட்டார். ஆனால் ஒரு முருகன் அடியார் ஆசையா அவரிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது அதை செய்ய மாட்டேன் என்று சொன்ன அந்த ஒரு விஷயத்தின் காரணத்திற்காக
முருகரே நேரில் வந்து, அதாவது என்னோட அடியார் ஒன்று கேட்டு நீ எப்படி செய்யாம போலான்னு முருகப்பெருமானே நேரில் வந்து விளையாடின ஒரு திருவிளையாடல். அப்பேற்பட்ட ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானின் அடியார்களுக்கு. முருகப்பெருமானின் அடியாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வேற எங்கேயுமே போக வேண்டாம். ஏன்னா முருகப்பெருமானே நமக்கு இருக்கார். முருகப்பெருமான் கிட்ட போய் சொன்னால் போதும், அவர் நமக்கு எப்படியாவது நடத்தி கொடுத்துருவார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இப்படி எத்தனையோ அடியார்கள் இருக்க, நம்ம சமீப காலத்தில் வாழ்ந்த அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி இவர்களின் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தனக்கு ஒரு பிரச்சனை என்று அடியார் வந்து மனமுருக நின்றால் முருகப்பெருமான் எதை செய்தாவது அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் என்பது இந்த அடியார்களின் உதாரணம். தனக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டது என்பதற்காக முருகம்மையின் கையை துண்டித்து போன அந்த கையை ஒட்ட வைத்தார். பொய்யாமொழி புலவருக்கோ விஸ்வரூப தரிசனம் காட்சி கொடுத்தார். நக்கீரருக்கோ அந்த கருமுகி பூதத்திலிருந்து அவரை மட்டும் காப்பாற்றாமல் அவருடன் சேர்ந்து இருந்த அந்த அத்தனை பேரையும் காப்பாற்றினார். இப்படி எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ பக்தியில் திளைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ சமகாலத்துல ஒரு 3 அடியார்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி சொல்லலைனா அப்படின்னா இந்த தலைப்பு நிறைவேறாது. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழுது அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேனுடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என்று மனமுருக பாடியவர் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். இவரை பற்றி சொல்லலைன்னா முருகனடியார் அப்படின்ற தலைப்பே வந்து நிறைவேறாது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் அடியார். 6666 பாடல்கள் முருகப்பெருமான் மேலே பாடியிருக்கார். முருகப்பெருமான் ஆறுமுக பெருமான் இல்லையா, அதனால 6666 பாடல்கள். ஒவ்வொரு பாட்டிலும் அருணகிரிநாதர் பெருமானை போற்றி பாடியிருக்கிறார். கங்கையை சடையில் தரித்து என்று அவருக்கு தோன்றின அந்த அசரீரி வாக்கை வைத்து பாட ஆரம்பித்தவர். சமகாலத்தில் வாழ்ந்து முருகப்பெருமானே நேரில் வந்து காட்சி கொடுத்த ஒரு அடியார். மயான தவம் செய்த மகான். இப்படி அவர் ஒரு சமயம் அவர் முள்பட்ட காயத்திற்கு மருந்தாக முருகப்பெருமானை கனவில் வந்து 2 காலணிகளை கொடுத்தார். வேடுவராக முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு விபத்தின் காரணமாக அவரோட கால் முறிவுப்பட்ட அந்த சமயத்தில் சண்முக கவசம் பாடுறார். அவர் பாடி 11வது நாள் 2 தங்க மயில் பொன் மயில் களிநடனம் இடுறதை பார்த்து வியந்து போறார். அப்படி சண்முக கவசம் பாடிக்கொண்டே இருக்க குழந்தை முருகராக முருகப்பெருமானே நேரில் காட்சி கொடுத்து அவர் காலை வருடி கொடுக்க, அப்பேற்பட்ட ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை தான் நம்ம மயூர வாகன சேவைன்னு இன்றளவும் நாம் கொண்டாடி வருகிறோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அடியார். பரிபூர்ண போதம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, குமாரஸ்தவம், இப்படி பகை கடிதம், சண்முக கவசம், இப்படி எத்தனையோ நூல்கள் நமக்கு முருகப்பெருமான் மீது இன்று இருக்கு. அப்படின்னா அவரை தான் அந்த பெருமை சாரும் முருகப்பெருமானின் அருளால். எந்த கோவில், எந்த முருகர் கோவில் எடுத்துக்கொண்டாலும் குமாரஸ்தவம் என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானின் கோவிலை சுற்றி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுக்கு. அவரை போலவே சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அடியார், 10 வயசுல இளம் பிள்ளையான மரகதம் அப்படின்ற ஒரு அடியார். இந்த அடியார் எப்படி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல யாருக்குமே அடங்காத ஒரு பிள்ளையாக இருந்தாள். வளர 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 ஒரு சமயம் முருகப்பெருமானே நேரில் வந்து அவர்களோட நாக்கில் சடாட்சர தீட்சை அளித்து திரும்பி வீட்டுக்கு சென்றால் அவங்க அப்பா ஏதோ கேட்குற அந்த சமயத்தில்
உலகெல்லாம் உண்டாக்க உடன் காக்க உடுக்கி ஒரு பொருளே பல பொருளாயின்னு பிரம்ம தத்துவமாக அவர்கள் நாக்கில் இருந்து வந்ததாம். இந்த சின்ன வயசுல இப்பேற்பட்ட ஞானம் எப்படின்னு அவங்க அப்பா வியந்து பார்க்க, அதுக்கப்புறம் காஞ்சி மகா சுவாமிகளால் ஆண்டவன் பிச்சி அப்படின்ற பெயர் அவர்களுக்கு வந்தது. திருவண்ணாமலை சென்ற பொழுது அந்த கோவிலை சுற்றி மதியம் திரை போட்டிருக்கும் பொதுவா. ஆனால் முருகப்பெருமானே நேரில் காட்சி கொடுத்து சின்ன குழந்தையாக அந்த கோவிலை சுற்றி ஆண்டவன் பிச்சையை கூட்டி சென்றாராம். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு. அவர்களுக்கு மொத்தம் 9 குழந்தைகள். அதாவது சம்சார வாழ்க்கையில் இருந்து கொண்டும் எப்படி பக்தி செய்வது என்பதற்கு இவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சமயம் அவர்களோட வீட்டில் அவர்களோட மருமகளானவர்கள் அந்த பேரக்குழந்தையை தூங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சமயத்துல பேரக்குழந்தை விளையாடி கொண்டிருந்ததாம். விளையாடி கொண்டு முடித்துவிட்டு இவர்கள் உள்ளே பார்த்தா மருமகள் பேரக்குழந்தையை தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை எத்தனை நேரமா தூங்கிட்டு இருக்குன்னு கேட்கும் பொழுது குழந்தை வெகு நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னோடனே, அப்போ வெளில என்னோட விளையாடினது யாருன்னு வெளில பார்த்தா மயில் இறகு இருந்துதான். அப்போ பேரக்குழந்தை ரூபத்தில் முருகப்பெருமானே நேரில் ஆண்டவன் பிச்சை இடத்தில் விளையாடி இருக்கார். எத்தனையோ எழுதியிருக்கிறார். முருகர் திருப்பள்ளி எழுச்சி, குமரகுருபரன் பிள்ளை தமிழ், சண்முக ரக்ஷாபந்தனம். முருகப்பெருமானின் பாடல்கள் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு. அதுலேயும் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் கண்டிப்பாக இந்த பாட்டு, உள்ளம் முருகுதையா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாடலின் வரிகளை இயற்றியவர்கள் ஆண்டவன் பிச்சை அவர்கள். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது இந்த சம்சார வாழ்க்கையில் இருந்து கொண்டும் கூட நம்ம எப்படி முருகப்பெருமானின் மீது பக்தி செய்யலாம், எப்படி நம்ம சமயத்தில் வரலாம் என்று காண்பித்த ஒரு அடியார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு. இறுதியாக இவரையும் சொல்லாம இருந்தா இந்த தலைப்பு நிறைவேறாது. வாரியார் சுவாமிகள் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம வியந்து பார்த்திருப்போம் இவரை. அப்பேற்பட்ட ஒரு அடியார். சின்ன வயசுல வீரசைவ மரபுல தோன்றி, அதுவும் அவர் தோன்றின நாளும் பார்க்கணும், வெள்ளிக்கிழமை சஷ்டி கூடிய நாள். அந்த நன்னாளில் தோன்றி தன்னோட தந்தையாரின் சொற்பொழிவுக்காக பின்பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். அவருக்கு வயதான பிறகு அவரும் சொற்பொழிவுகள் பண்ண ஆரம்பித்து எத்தனையோ பேர் எங்கெங்கெல்லாமோ அவர்களுடைய சொற்பொழிவு கேட்கறதுக்காக வருவார்களாம். ஆனால் அவர் நினைத்தது என்ன அப்படின்னா, 12 வயசு கீழே இருக்க குழந்தைகளெல்லாம் முதல் வரிசையில் வாரியார் சுவாமிகள் உட்கார வைப்பாராம். அவர் அன்னைக்கு பேசவிருக்கும் தலைப்பிலிருந்தே நடுவில் கேள்விகள் கேட்பாராம். அந்த கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் நம்ம சமயம் சார்ந்த புத்தகங்களை பரிசாக கொடுப்பாராம். இப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வயலூர் அவர் கோவிலுக்கு சென்ற பொழுது சின்ன குழந்தையாக 1.5 தட்டில் போட்டவுடன் அன்னைக்கு ராத்திரியே அவர்கள் கனவில் தோன்றி இந்த அடியார்கிட்டேருந்து 1.5 வாங்கி நீ என்ன வயலூர் ராஜகோபுரமாக கட்ட போறேன்னு முருகப்பெருமானே கேட்டாராம். அடுத்த நாளே கிருபானந்த வாரியாரை சந்தித்து அவர் அந்த 1.5 திரும்பி கொடுத்தார். ஆனால் அதே வாரியார் சுவாமிகள் தான் கடைசியில் வயலூர் ராஜகோபுரத்தை கட்டி முடிக்கும் பணி முருகப்பெருமானின் அருளால் அவருக்கு கிடைத்தது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு. அவருக்கும் ஸ்ரீ பாமன் சுவாமிகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பந்தம் என்ன அப்படின்னா, வருடம் ஸ்ரீ பாமன் சுவாமிகளின் குரு பூஜையில் அவர் சொற்பொழிவு திருவான்மியூரில் நடைபெறும். வருடம் அவர் தவறாமல் பாமன் சுவாமிகளின் குரு பூஜையில் கலந்து கொண்டு அவர் சொற்பொழிவாற்றுவார். இது எதனால அப்படின்னா, ஒரு சமயம் வாரியார் சுவாமிகளின் கனவில் பாமன் சுவாமிகள் தோன்றி சடாட்சர உபதேசம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அதற்கப்புறம் அவரோட பூஜை அறையில் ஒரு பக்கம் முருகப்பெருமானும் ஒரு பக்கம் அருணகிரிநாதரும் இன்னொரு பக்கம் பாமன் சுவாமிகளை வைத்து வழிபடுவாராம். பேர்பட்ட ஒரு சிறப்பு. இப்படி 1993ஆம் ஆண்டு அவர் லண்டனிலிருந்து தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தில் அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாராம், இங்கே பாருங்க வலது பக்கம் திருப்பதி வருது அப்படின்னு. அப்போது உடனே வாரியார் சுவாமிகள் சொன்னாராம்,
அப்போ இடது பக்கம் என் திருத்தணி ஆண்டவரின் கோவில் இருக்கு அப்படின்னு சிரித்து கொண்டே சொல்ல, அந்த திருத்தணி ஆண்டவரின் திருவடிகளிலே வாரியார் சுவாமிகள் கலந்தார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் அடியார் இன்னைக்கு முருகப்பெருமானின் வழிபாடு அப்படின்னு ரொம்ப நம்ம எல்லாருமே வெகு விமர்சையாக செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் அதுக்கு மூல காரணமாக இருந்து அதை அமைத்து எத்தனையோ விஷயங்களை செய்து கொடுத்தார் வாரியார் சுவாமிகள் அவர் வாழ்க்கையில். அவரை பற்றி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரையே ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேசலாம். அவ்வளோ பெரிய அடியார், எவ்வளோ விஷயங்கள் நம்ம சமயத்துக்காக பண்ணி வாழ்ந்த ஒரு சமகால அடியார். அதுதான் விசேஷமே. அதாவது ரொம்ப ரொம்ப தாமதமாய் ரொம்ப வெகுகாலம் ஆன அடியார்களை மட்டும் இல்லை, சமகாலத்திலையும் எத்தனையோ அடியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனையோ அடியார்களுக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து காட்சி கொடுத்துருக்கார். நம்ம பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும், ஆண்டவன் பிச்சியாக இருக்கட்டும், இல்லை கிருபானந்த வாரியார் சுவாமிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ வாழ்ந்த அடியார்கள் தான். ஆனால் அவர்களும் மனமுருக பிரார்த்தித்தால் முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி கொடுப்பார், காட்சி கொடுத்து அருள் பாலிப்பார் என்பதற்கு அவர்கள் எல்லாரும் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அடியார்களை நாம் அனைவரும் தினமும் துதிக்க வேண்டும் என்பதுதான் அடியேனின் ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள். என்னன்னா, இவர்கள் புகழெல்லாம் தினமும் நாம் சிந்திக்க வேண்டும். முருகமே தன் கை போனாலும் பரவாயில்ல, எனக்கு முருகர் தான் பெருசுன்னு இருந்தா. வென்றிமாலை கவிராயரோ திருச்செந்தூர் தலபுராணத்தையே பாமாலையாக புனைந்தார். இப்படி பொய்யமொழி புலவருக்கோ முருகரே தன் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள், பாமன் சுவாமிகள் அவர்களை பற்றிலாம் சொல்லவே வேண்டாம். எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு முருகன் அடியார்களுக்கு. நான் முன்னாடியே ஆரம்பித்த மாதிரி சொன்னேன், முருகன் அடியார்னா வேற எதை பற்றியும் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் முருகர் பார்த்துப்பார். நம்ம அப்படியே வாழ்ந்தா மட்டும் போதும், அவரை நினைத்து கொண்டு மித்த எல்லாத்தையும் முருகப்பெருமான் அவரே நடத்தி கொள்வார், நமக்கு நடத்தியும் கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு முருகப்பெருமானின் அடியார்களை இன்றைய தினம் வெகு சிறு அடியார்கள் தான். ஆனால் நம்மால் இயன்றவரை இந்த நேரத்திற்குள் அடியேனால் முடிந்தவரை கொடுத்திருக்கிறேன். இப்பேற்பட்ட அடியார்களை தினமும் சிந்திப்போம், தினமும் கொண்டாடுவோம், தினமும் வழிபாடு பண்ணுவோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுவாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமானை எவ்வளோக்கு எவ்வளோ பாடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ துதிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நேரில் இறங்கி நம்ம கூடயே ஓடி வந்துடுவார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு முருகப்பெருமானுக்கு. அப்படி தினமும் அவரை பாடி பாடி துதித்து மகிழ்ந்து கொண்டாடுவோம். திருச்சிற்றம்பலம். இதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை மாலை 7 மணி அளவில் நமது சபை வளாகத்தில் திரு முரளி கிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் மகாபாரதம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி அளவில் திரு பிரபாகரன் அவர்கள் வழங்கும் சுந்தரர் தேவாரம் என்ற தலைப்பிலும் சொற்பொழிவு நடக்க இருக்கிறது. அனைவரும் வருக. திருச்சிற்றம்பலம்.